இந்த கிருபையின் நாளுக்காக கிருபையின் வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எந்ததும் மாறாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியராக இருந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்கிற ஒரு தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த கிருபையை எங்களுக்கு தந்ததினாலே நன்றி செலுத்துகிறோம். அந்த தகப்பனே, பலவித சோர்வுகள் பலவீனங்கள் எங்களுக்கு ஏற்பட்டாலும் கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். அந்த தகப்பனே, ஆண்டவரே, எப்படியாவது எங்களை பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நீர் செயல்படுகிற காரியங்கள் ஆண்டவரே, அநேக நேரங்களிலே எங்களுக்கு வேதனை தந்தாலும் கண்ணீரை கொண்டு வந்தாலும் ஆண்டவரே, ஒரு நாளிலே அந்த கண்ணீரெல்லாம் நீங்கி ஆண்டவரே, எந்த கவலையும் இல்லாமல், பசி இல்லாத, தாகம் இல்லாத, வெயில் இல்லாத அந்த பரலோகத்திலே நாங்கள் உம்மோடு கூட வாழப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். இந்த நாளின் செய்தியை நீர் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாம் கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். உங்களை யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபையின் சந்தோஷம் சமாதானம் உங்களோடு கூட இருந்து பெறுவதாக. எல்லா நன்மைகளாலும் தேவன் உங்களை நிரப்புவாராக. இந்த 7ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 1-2. இந்த மெல்கிசேதேக்கு சாலமோன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசிர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலமோன் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். மெல்கிசேதேக் நான் யாருன்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சாலேமின் ராஜா. சாலேம் என்பது எருசலேமுடைய பேர் தான் சாலேம். அந்த எருசலேம்ல ராஜாவா இருந்திருக்கிறான். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாவாகவும் இருந்து ஒரு ஆசாரியனுமாக அவன் இருந்தான். ஆபிரகாமுக்கு இவனை எதிர்கொண்டு போய் அவனை என்ன செய்தான்? ஆசீர்வதித்தான். அந்த 5 ராஜாக்கள் ஒரு 4 ராஜாக்களோடு போரிட்டு எல்லாரையும் தோற்கட்டு விட்டாங்க. இந்த 4 ராஜாக்கள் அந்த 5 ராஜாக்களோடு போராடி 4 ராஜாக்கள் வெற்றி பெற்றாங்க. அப்படி போகும்போது லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் எல்லாத்தையும் என்ன செய்தாங்க? பொருட்களையும் கொண்டு போயிட்டாங்க. இப்பதான் ஆபிரகாம் போய் என்ன பண்றாரு? 318 பேரோடு போய் அவங்களோட யுத்தம் பண்ணி வெற்றி பெற்று அந்த பொருட்களை எல்லாம் என்ன செய்தார்? அந்த லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் என்ன செய்தார்? மீட்டு கொண்டு வந்தார். அப்படி வரும்போது மெல்கிசேதேக்கு அவருக்கு என்ன பண்றாரு? அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அவரை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆபிரகாம் அவருக்கு என்ன பண்றாரு? தன்னுடைய கொள்ளையடித்து வந்த எல்லா பொருட்களிலும் தசம பாகத்தை கொடுத்தார். பழைய காலத்துல எல்லாமே வேற, புதிய காலத்துல எல்லாமே வேற. புதிய ஏற்பாட்டு அன்றைக்கு கொள்ளையடித்த பொருள்ல அவங்க கொள்ளையடித்த பொருள் எல்லாம் கொடுத்தாங்க, ஏற்றுக்கொண்டார். ஆனா இன்றைக்கு நம்ம கொள்ளையடித்து லஞ்சம் வாங்கி கொடுக்கிற பணத்தை ஆண்டவர் என்ன செய்வதில்லை? ஏற்றுக்கொடு. அன்றைய காலம் வேற, இப்போ உள்ள புதிய ஏற்பாட்டு காலம் வேறு. இந்த மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா என்று பேர். இந்த முஸ்லீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிமா. அஸ்ஸலாம், அதாவது சலோம்ங்கிறதுதான் இந்த சமாதானம் உண்டாவதாக என்பதுதான் அவங்க கூறக்கூடிய வார்த்தைகள். 3வது வசனம் வாசிங்க. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனும் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இது அனைவரும் பொருள் எல்லாருமே சொல்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்துதான் சொல்லப்படுது மெல்கிசேதேக் என்பது. ஏன்னா இவனுக்கு தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் கிடையாது, துவக்கமும் கிடையாது, முடிவும் சாவும் கிடையாது. தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து ஒப்பான ஒரு ஆசாரியனாக அவன் நிலைத்திருக்கிறான். 4ஆம் வசனம் பாத்தீங்க. இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய்
கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். ஓ, எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. ஆபிரகாம் தான் என்னது பெரிய ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்து அவனுடைய சந்ததி தான் உலகம் எங்கும் இன்றைக்கு என்ன செய்து வரவேற்கிறது. அப்படிப்பட்ட ஆபிரகாமே என்ன பண்ண இவருக்கு தசம பாகம் கொடுத்தானா இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் அந்த மெல்கிசேதேக் என்பதை அவர் காட்டுகிறார். 5ஆம் வசனத்துல 7ஆம் வசனம் வாசிங்க. லேவியின் புத்திரரில் ஆசாரித்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குவதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவருடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசம பாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமே இல்லை. அதாவது லேவியின் புத்திரர், லேவி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த 12 பேர் யாக்கோபுடைய கூட சகோதரர்கள அவர் லேவி ஒருத்தர். அவர் தான் ஆசாரிய பட்டம் அவர் கொடுக்கப்பட்டுச்சு லேவிக்கு. அவ தன்னுடைய சகோதரரிடத்திலையும் அவன் என்ன பண்ணலாம், அவருடைய சகோதரிடத்திலையும் சகோதரருக்கு அந்த இனத்திலேயும் கோத்திரத்திலேயும் அவன் என்ன செய்தான், தசம பாகம் வாங்க அதிகாரம் பெற்றிருந்தான். ஆகிலும் அவருடைய வம்ச வரிசையில் வராதவனாகி இவன் ஆபிரகாமின் கையில் தசம வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். ஆனா இந்த மெல்கிசேதேக் அந்த ஆசாரிய வம்சத்துல வராத இவரே என்ன செய்தார், ஆபிரகாம் கையில் தசம பாகத்தை வாங்கி அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதுக்கு சந்தேகமே இல்லை. ஆபிரகாம் பார்க்கும்போது மெல்கிசேதேக்கு முன்னால் அவர் சிறியவர். கோத்திரத்து பிதாவாக இருந்தாலும் ஆதி பிதாவாக இருந்தாலும் அவர் அந்த ஆசாரியனுக்கு முன்னால் ஒப்பிடப்படும் போது அவருக்கு சிறியவன் தான். அதனால இந்த சிறியவராகிய ஆபிரகாமை பெரியவராகிய யாரு, மெல்கிசேதேக்கு ஆசீர்வதித்தார். அதுல தவறு கிடையாது. 8வது வசனம். அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். மரிக்கிற மனுஷர்னா எல்லா ஆசாரியர்களும் ஒரு நாள் செத்து போயிடுவாங்க. ஆனா அவர்கள் என்ன செய்தார், தசம பாகம் வாங்கினார்கள். ஆனாலும் இங்க பிழைத்திருக்கிறான். இவருக்கு மெல்கிசேதேக்கு என்ன கிடையாது, சாவே கிடையாது. அவர் என்ன பண்றாருங்க, தசம பாகத்தை வாங்கினார் என்று சொல்லப்பட்டது. இந்த வசனத்தை தான் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் தசம பாகம் வாங்குவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது ஆதாரமாக இந்த பெந்தேகோஸ்தே உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல எல்லாம் மனப்பூர்வமா செய்யறதுதான், கட்டளைன்னு ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி கட்டளை எல்லாம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதிக்கணும், அல்லது தசம பாகம் கொடுக்கணும், பாஸ்டர் தான் பெரியவர், அப்படிலாம் கிடையாது. பாஸ்டர் நம்ம மதிக்கணும், கனம் பண்றோம், அதெல்லாம் நல்லது. ஆனா ஒரு பாஸ்டர் தான் எல்லாம் பண்றாரு. சரி, அதை குறித்து நான் இப்ப பேச விரும்பல. தசம பாகம் தான் கொடுக்கணும், மனப்பூர்வமாய் கொடுக்கிறவன் சொல்ல முடியும் இல்லையா? அதுக்குதான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம். தசம பாகம் கொடுக்கறது நல்லதுதான் மினிமம். ஆனா தசம பாகம் கொடுத்துட்டு அதோட திருப்தி ஆகாம இன்னும் அதிகமாய் நம்ம மனப்பூர்வமா ஏழைகளை தாங்கிறது, ஊழியத்துக்கு தேவைகளை செஞ்சுக்கிறது. தசம பாகம் கொடுத்துட்டேன், இன்னமெல்லாம் கொடுக்க மாட்டேன். சிலர் அப்படிலாம் தசம பாகம் எடுத்து வச்சுட்டு அதுல கொஞ்சம் சர்ச்சை கொடுப்பாங்க, கொஞ்சம் வேற யாராவது ஊழியக்காரர் வந்தா காணிக்கை கொடுப்பாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. அது பூர்ணமானது கிடையாது. ஒரு நல்லதுதான், தசமபாகமாவது கொடுக்கறது நல்லதுதான். பட் அதிக அளவில் நம்ம எவ்வளவு விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்வோம், அறுப்போம் என்பதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய கட்டளை இல்லையா? எவ்வளவு விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு நிச்சயமா என்ன பண்ணுவோம், அறுப்போம். 2 காசு தான் போட்டா, தசம பாகம் போடல, இருந்ததெல்லாம் போட்டா. ஒரே ஒரு இதுலதான் பரிமள தைலம் வைத்திருந்தாள், அதுல 10ல் 1 அவ கொடுக்கல, முழுசையுமா உடைச்சு ஆண்டோட பாகத்துல பூசினான்னு பாக்குறோம். அவர்கள் தான் மேன்மை பெற்றார். தசமபாகம் கொடுக்கறது நல்லது, சிறந்தது. இன்னும் அதிகமா நம்ம கொடுப்போம்னால் நாம் இன்னும் அதிகமாக நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவோம். 9வது வசனம் 10வது வசனம். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசம பாகம் வாங்குற அவனும்
ஆபிரகாமின் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். அதாவது லேவிக்கு தான் தசம பாகம் வாங்குற அதிகாரம் உண்டு. ஆனா இங்க யார் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது மெல்கிசேதேக்கு தசம பாகம் வாங்குகிறார். அப்போ ஆபிரகாம் கொடுக்கும்போது, ஏன்னா ஆபிரகாமுடைய அந்த அறையில் இருந்த அப்படிங்கிறதுக்கு அவனுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததியில வந்ததுதான் யாரு? அந்த லேவி. ஏன்னா ஏற்கனவே அவன் மூலம் தான் அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஒரு யாக்கோபு 12 கோத்திரன், அந்த 12 கோத்திரம் லேவி இருக்காரு. அந்த வம்சத்துல வந்த அந்த லேவியும் இங்கதான் இருந்தான். அப்போ ஆபிரகாமுடைய சந்ததிக்குள் இருந்தான். அவனும் என்ன செய்தான்? தசமபாகம் கொடுத்தது போல காணப்படுகிறதை அவங்க அவர் குறிப்பிடுகிறார். 11:12. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே, ஆனால் நியாய பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். இது எல்லாமே பவுல் ஏன் ஆண்டவர் இப்படி எழுதுறாருன்னு சொன்னா, இந்த புதிய ஏற்பாட்டுல அந்த பழைய நியாய பிரமாணங்கள்லாம் நீங்கி போய்விட்டது. புதிய முறையை ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த கோத்திர முறையெல்லாம் என்ன செய்யுது? இவங்கதான் இருக்கணும், ஆசாரியரா இருக்கணும் சொல்லலாம் மாத்திட்டார். அதை குறித்துதான் அந்த பூரணமாக என்ன செய்யறார்? நமக்கு தெளிவாக இதுல என்ன செய்ய அந்த அதிகாரத்துல வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது லேவிதான் ஆசாரிய முறைமையில வரணும். லேவின்ற கோத்திரம் தான் ஆசாரியர்களாக வர வேண்டும். ஆனால் அது என்ன செய்யப்பட்டது? மாற்றப்பட்டது. அப்படி மாற்றப்படும் போது நியாய பிரமாணமும் என்ன செய்யணும்? மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு இங்க ஆர்கியூ பண்றாரு. ஆரோனுடைய முறைமையின் அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியதுன்னு. ஏற்கனவே ஆரோனுடைய கோத்திரம் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆரோன் வந்து லேவி கோத்திரம். ஆனா அதை மாத்தி ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த மெல்கிசேதேக் ஒரு ஆசாரியனாக மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி எந்தெந்தைக்கும் ஆசாரியரா இருக்கின்றேன் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசாரியரானார். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில் வருவார் என்று சொல்லி வாக்குத்தத்தமாக எங்க சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த முறைமை என்ன பண்ணப்பட்டது? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது, நியாய பிரமாணமும் மாற்றப்பட்டது என்பதற்கு தான் முக்கியமா இந்த அதிகாரத்துல இது சொல்லப்படுது. 13:16 வாசிங்க. இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராய் இருக்கிறாரே. அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபீடத்து ஊழியம் செய்ததில்லையே. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரித்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். அந்த கோத்திரம் ஆசாரியரா மாறும் சொல்லி எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஆனால் இங்க என்ன மோசே இயேசு கிறிஸ்து என்ன செய்த ஒரு ஆணையினாலே, ஒரு ஆண்டவர் ஆணையினாலே அவர் என்னவா மாற்றப்பட்டார்? ஆசாரியராக மாற்றப்பட்டார். நம்ம முன்னாடிதான் படிச்சோம். ஒரு ஆணையினாலே அதை என்ன செய்தார்? நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாமே மாற்றப்பட்டது. பழைய ஏற்பாடு ஏன், புதிய ஏற்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாடு நியாய பிரமாணம் மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைந்ததா இருந்தது. ஆனா புதிய ஏற்பாடு வந்து மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம் இல்ல, அது முற்றிலுமா என்னதான்? ஆவிக்குரிய நிலைமையை தான் தேவன், வளர்ச்சியை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதனாலதான் பலவித துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள் நமக்கு வருது. வந்து நம்மளை எப்படியாவது என்ன செய்யணும்? ஒரு ஆவிக்குரிய சிறந்த மனிதனாக மாற்ற வேண்டும். இன்னும் பாலிஷ் பண்ணப்படணும், இன்னும் செதுக்கப்படணும், இன்னும் பரிசுத்தப்படுத்தப்படணும், இன்னும் ஆவியின் கனி நிறைந்தவரா இருக்கணும், உப்புள்ளவர்களா இருக்க வேண்டும், கனி நிறைந்தவர்களா இருக்க வேண்டும், வெளிச்சங்களாய் மாற வேண்டும். ஒரு விளக்கு நல்லா எரியும்னா அதுல உள்ள அந்த பழைய காலத்துல திரிகள்லாம் உண்டு. அது எத்தனை பேர் பார்த்துறீங்களோ தெரியாது. திரி விளக்குகள்லாம் இருக்கும். அரிக்கன் விளக்குன்னு சொல்லுவாங்க. அதுல உள்ள திரி இருக்கும். இந்த கீழே மண்ணெண்ணெய் வச்சிருப்பாங்க. மண்ணெண்ணெயில இருந்து திரி வச்சிருப்பாங்க. அந்த திரியை வந்து எரிஞ்சிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எரிஞ்சு அதெல்லாம் கருப்பாயிரும். அப்ப அடுத்த நாள் என்ன பண்ணும்?
ஒரு கத்திரிக்கோளோ ஏதோ வச்சு அந்த கருப்பா அந்த கறியெல்லாம் கட் பண்ணி எடுப்பாங்க. அதாவது நல்லா எரியும். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறார், நம்ம இந்த மாதிரி சில காரியங்களுக்கு உட்படுத்தி நம்ம என்ன பண்றாரு, இன்னும் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆனா கஷ்டமா தான் இருக்கு. நெருப்புக்குள்ள போகும்போது எவ்வளவு கஷ்டமோ, நெருப்பு பக்கத்துல எரியிற அக்கனிக்குள்ள போன மாதிரி பல சோதனைகள் வரும்போது நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப நெருக்கப்படுறோம், ஏமாற்றம் அடைகிறோம், கண்ணீர் விடுகிறோம், எல்லாம் நடக்கதான் செய்யும். ஆனா அவருக்கு முக்கியம் என்னன்னா, ஒரு சுத்தமான தங்கம் பசும்பொன்னா மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களுக்குள்ள நம்ம என்ன செய்யறார், வழி நடத்துகிறார் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். 15வது வசனம். அல்லாமலும் மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதனால் மேற் சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. இது பழைய ஏற்பாட்டை ஏற்கனவே சொல்லப்பட்டது. மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டது. 16, 17 வாசிங்க. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாக நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். தேவன் கட்டளையிட்ட அந்த கட்டளைப்படியே அவர் மெல்கிசேதேக்கு முறைமையில இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், ஒரு ஆசாரியராக மாறி இருக்கிறார். 18, 19 வாசிங்க. முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். முந்தின கட்டளைங்கிறது நியாயப்பிரமாணம். அது பலவீனம் உள்ளதா இருந்தது, பயன்றதா இருந்தது. அதனால ஆத்மாவுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலையும் ஒண்ணுமே அது செயல்படுவது. ஒருக்காவது பலி செலுத்தணும், அவ்வளவுதான். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டோம். மற்றபடி அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்துக்குரிய எந்தையுமே அதில் என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்படவில்லை. ஆனா நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம். அப்ப அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ளத்துல வந்திருக்கு. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த நிமிடம் செத்தாலும் நம்ம எங்க போயிடுவோம், அந்த தேவனிடத்துல போயிடுவோம், அவரிடத்துல சேர்ந்துருவோம் அப்படிங்கறதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் மிக மிக முக்கியமானது. மற்ற எல்லா நம்பிக்கைகளும், உலகத்துல பல நம்பிக்கைகள் நம்ம வச்சிருக்கோம். அது கிடைச்சிரும், இது கிடைச்சிரும், என் பிள்ளை நல்லா வந்துடும், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை நம்ம இந்த உலகத்துல யோசிக்கிறோம். அல்லது என்னுடைய பிரச்சனை எல்லாம் மாறிடும், அப்படிலாம் பல நம்பிக்கைகள் இருந்தாலும் பெரிய நம்பிக்கை என்னன்னா அவரிடத்துல நம்ம சேர்றதுதான். ஒரு நாள் அவர் வரப்போகிறார், அன்றைக்கு அவரோடு கூட நம்ம என்ன செய்திருவோம், போயிடுவோம். இந்த உலகத்தின் எல்லா பாடுகளையும், உபத்திரவங்களும், வேதனைகள், கண்ணீர் எல்லாத்தையும் மறந்து அவரிடத்தில் சென்று விடுவோம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆனா பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாணத்தை செய்யறதுனால அந்த நம்பிக்கை நமக்கு கிடைக்காது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க பெரிய ஆசீர்வாதம் அந்த நம்பிக்கை. 20வது வசனம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார். அப்போ அவங்க பரம்பரையா வந்துட்டு இருந்தாங்க. ஒரு ஆசாரியா இருந்து போய்தான் அவனுடைய மகன், அப்புறம் அவனுடைய மகன், அப்படிதான் ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஆணை இல்லை. தேவன் இப்பொழுது ஒரு கட்டளையின் மூலம், ஜீவனுள்ள ஒரு கட்டளையை கொடுத்தார். அதன் மூலம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக இருக்கிறார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படி ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு ஆணையினால அவர் என்ன செய்தார், அவருக்கு ஆண்டவருடைய கட்டளை மூலம் அவர் ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அப்படியே விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். ஒரு கேரண்டர் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுக்கறது. என்ன நம்புறவன் எங்க வந்துருவான்,
பரலோகத்துக்கு வந்துருவான். என்னை நம்புகிறவன் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்பான், என்னுடைய நம்புகிறவன் பரிசுத்தவானாய் இருப்பான் அப்படிங்கிறது அதுதான் நம்முடைய நம்பிக்கை. நம்ம கொடுக்கப்படுகிறதுல புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் வந்து என்னது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அவர் கேரண்டி கொடுக்கிறார். கேரண்டினா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். 23-24 அன்றியும் அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியினால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆச்சாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மற்ற ஆசாரியெல்லாம் இறந்து போயிடுவாங்க, மரணம் வந்து ஒரு நாள் பிரிந்து போயிடுவாங்க. ஆனா இவர் வந்து நிலைத்திருக்கக்கூடிய, எந்தைக்கும் நிலைத்திருக்கக்கூடியவர். ஒரு நாள் அவருக்கு மரணம் கிடையாது இயேசு கிறிஸ்துவுக்கு. அதனால அவருடைய ஆசாரியத்துவம் மாறி போகாது. மற்ற ஆசாரியத்துவம் ஒருத்தர் இருப்பார், அவர் இருந்தாலும் அவருடைய மகன், அப்புறம் அவருடைய மகன், அப்புறம் அவருடைய மகன், அப்படி வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவருக்கு மரணம் இல்லாததுனால எந்தெந்தைக்கும் இவர் இப்படி இருக்கிறாரு, ஆசாரியராகவே அவர் இருக்கிறார். 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து மூலம் தான் சேர்ந்திருக்கோம், தேவனிடத்தில் சேர்ந்திருக்கோம். நமக்காக ஒரு என்ன செய்யறாரு? வேண்டுதல் செய்யும்படிக்கு உயிரோடு இருக்கு, எப்போதும் உயிரோடு இருக்காரு. அவருக்கு மரணமே கிடையாது. எல்லாருக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். நமக்காக வேண்டிக் கொண்டிருப்பார், நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டுவார், நம்முடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காக, இப்படி அவர்கள் விசுவாசிக்கும் போது அவர்களுக்காக என்ன செய்யற கடைசி வரைக்கும் வேண்டிக் கொள்கிறவராய். ஏன்னா அவருக்கு மரணமே கிடையாது. அதனால நம்மை முற்று முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம நற்குறியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் நடத்தி முடிப்பார் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார் பிலிப்பியர்ல. என்றைக்கு நம்ம இடத்துல நற்கிரியை தொடங்கினாரோ, நம்முடைய ரட்சிப்பை தொடங்கினாரோ, கடைசி வரைக்கும் அவர் நம்ம விலகாதபடி, நம்ம தவறி போனாலும் நம்ம தட்டி தூக்கி எடுத்து நம்மை கடைசி வரைக்கும் என்ன செய்த எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய கிருபை உள்ளவராய், உயிரோடு இருப்பவராய் அவர் காணப்படுகிறார். 26 பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர்? அதாவது பைபிள் படிக்கும் போது ஒரு தடவை வாசிட்டு போறதை விட ஒரு 3 தடவையாவது அதே பகுதியை வாசித்து இதுல இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் உண்டா, வாக்கு தத்துவம் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா, இத மாதிரி கண்ணோட்டத்தோட நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் நன்றாக என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். பார்க்கணும், பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா, இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டிருக்குதா, ஆவியானவர் பற்றி சொல்லப்பட்டிருக்குதா, ஏதாவது வாக்கு தத்தங்கள் இருக்குதா, அல்லது கீழ்ப்படிய வேண்டிய நம்ம காரணங்கள் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். இங்க இயேசு கிறிஸ்து பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது? பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர். இந்த எபிரேய நிருபம் முழுதும் பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தமானவர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். அவங்களோட சேர்ந்து இணைந்து அவரால் செல்ல முடியாது, அவங்களுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவர், மிக உயர்ந்தவர். இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். 27 அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதனாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். மற்ற ஆசாரியர்கள் என்ன பண்ணணும்னா, பிரதான ஆசாரியர்களும் சரி, ஆசாரியர்களும் தங்களுடைய பாவங்களுக்காக முதல்ல என்ன செய்யணும், பலியிடணும். அல்லது உள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பாவத்தோடு பாவ மன்னிப்பு இல்லாமல் பலி செலுத்தாமல் அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த கூடாரத்துக்குள்ள, பரிசுத்த கூடாரத்துக்குள்ள நுழைய முடியாது. ஆனா இவர் என்ன பண்றாரு,
தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததுனால, தன்னையே முழு பலியாக சிலுவையில ஒப்பு கொடுத்ததுனால, அவர் இனி என்ன செய்ய வேண்டியதில்லை. ஒரு தரம் செய்ததை ஒரு தரம் பலியிட்டதுனால இனி அது போதுமானதா இருக்கிறது. நாள்தோறும் அவர் பலியிட வேண்டியது அவசியம் இல்லை. 28. நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூர்ணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்தின்படி இந்த வம்ச வரலாற்றின்படி வருகிறவர்கள் அவங்க பலவீனம் உள்ள பிரதான ஆசாரியர்கள். அதனாலதான் அந்த ஏற்கனவே பார்த்தோம் 5ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்துல, மனுஷரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியரும் பாவங்களுக்காகவும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்பட்டிருக்கிறார். தானும் பலவீனம் உள்ளவனாயினாலே அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கனாய் இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுக்கு பாவங்களுக்கு பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்கிறதுன்னு சொல்லப்படும். அவனும் பலவீனம் தான். ஊழியக்காரனும் பலவீனம் உள்ளவங்க தான் இருப்பான். ஆனா ஒரே ஒருத்தர் பூரணமான ஒரே ஒருத்தர் யார் தான்? இயேசு கிறிஸ்து மட்டுமே. வேற யாரும் இல்ல. பூரணமான மனிதர்கள் எவருமே கிடையாது. நியாயப்பிரமாணத்தில் வந்த எல்லாருமே பலவீனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு தேவனுடைய ஆணையாலே கட்டளையாலே அவருடைய நியமனத்தின்படி உண்டாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து ஒரு பூரணமான குமாரனாய் என்ன செய்கிறார்? ஒரு ஆசாரியராக எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கிறார். இன்னும் ஒரு 13 வசனம் இருக்கு. இந்த 1/4 மணி நேரம் இருக்கனால நம்ம அதை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க 8ஆம் அதிகாரத்துல. சொல்லியவைகளில் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இப்போ இயேசு கிறிஸ்து எங்க உட்கார்ந்துருக்கார்? பரலோகத்துல மகத்துவமான ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவாதி தேவனுடைய வலது பக்கத்துல என்ன செய்திருக்கிறார்? உட்கார்ந்திருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஏன்னா அந்த பரிசுத்த கூடாரம் என்பது தேவன் உட்கார்ந்து இருக்கிற இடம். அந்த பரிசுத்த கூடாரத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு ஆசாரியராக, பிரதான ஆசாரியராக அவர் என்ன செய்யப்படுகிறார்? காணப்படுகிறார். 3ஆவது வசனம். ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாய் இருக்கிறது. எல்லா பிரதான ஆசாரியர்களும் என்ன செய்வாங்க? காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவும் அதே போலவே என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஏதோ வந்து செலுத்தும்படிக்கு இவருக்கும் என்ன செய்திருக்குது? கட்டாயம் அல்லது அவசியம் இருக்கிறது. 4ஆவது வசனம். பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. பூமியில ஆசாரியர் இருக்கிறாங்க. அதனால அவர் இங்க இருக்க வேண்டிய ஆசாரியரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5ஆவது வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரென்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இந்த பூமியில செய்யக்கூடிய ஆராதனை பரலோகத்தில் உள்ளவருக்கு சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது. எப்படி இன்றைக்கு ஆசாரியர்கள் வந்து தங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி மற்றவர்களுக்காக பலி செலுத்துறாங்களோ, அதே போல இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து ஒரு பலியை செலுத்தி விட்டார். பூர்ணமான பலியை செலுத்தி விட்டார். இன்றைக்கும் அவர் என்ன செய்யறாரு? அவங்க ஆசாரியர்கள் காணிக்கை செலுத்தி மனிதருக்காக வேண்டிக் கொண்டபடியே இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்றாரு? மற்ற நமக்காக
பரலோகத்திலே தேவனுடைய வலது பக்கத்துல உட்கார்ந்து வேண்டிக் கொள்கிறவராய் அவர் காணப்படுகிறார். 6வது வசனம். இவரோ விசேஷ வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷ உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். இப்போ இது நம்ம இப்ப 2 மாறாத விசேஷங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒண்ணு ஆணை, 2வது வாக்குத்தத்தம். அப்போ இது பரம்பரையா வராம ஒரு வாக்குத்தத்தத்தினால் இயேசு கிறிஸ்து அவர் மெல்கிசேதேக்கை போல ஒரு ஆசாரியராக நியமிக்கப்பட்டார். அப்போ புதிய உடன்படிக்கைக்கு அவர் யாரா இருக்கிறார்? மத்தியஸ்தரா இருக்கிறார். தேவனுக்கும் மனிதருக்கும் நடுவே இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக அந்த உடன்படிக்கையை பிணையாளியாக அங்கே காணப்படுகிறார். அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் அவர் பெற்றிருக்கிறார். பிரதான ஆசாரியராக அவர் இங்க பரலோகத்துல அங்கே இருக்கிறார். 7வது வசனம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. இப்போ முதல் உடன்படிக்கை பூர்ணமானது கிடையாது. ஏன்னா அது பூரணப்படுத்துவரைன்னு பார்த்தா நமக்கு நம்பிக்கையை தரவில்லை. வருஷம் பலி செலுத்திட்டே இருக்கும். பாவத்திலிருந்து விடுதலை கருத்து கிடையாது. ஆனா இன்றைக்கு நமக்கு உள்ளத்துல இருக்குது, நம்ம பாவங்களை தான் என்ன செய்ய விட்டது? மன்னிக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை தவறி நம்ம சில பாவங்களை செய்யலாம், குறைவுகளை செய்யலாம். ஆனால் நம்முடைய பாவங்கள் என்ன செய்து விட்டது? எல்லாமே மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற உறுதி நம்முடைய உள்ளத்துல இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனா பழைய ஏற்பாட்டுல எவ்வளவு பலி செலுத்தினாலும் இந்த பாவங்கள் நீக்கப்பட்டது, மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அதனால அந்த உடன்படிக்கை குறைவுள்ளதா இருந்தது. அதனால அது மாற்றப்பட்டு 2ஆம் உடன்படிக்கை தேவனுக்கு அங்கே வாக்குத்தத்தத்தின்படி அங்கே என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். 8வது வசனம். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அப்போ இன்னும் புது உடன்படிக்கை சொல்றார். இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் என்ன செய்யறாரு? நான் கொடுக்க போகிறேன். யூதா குடும்பத்துக்கும் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். 9வது வசனம். அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணினார் தேவன். ஆனா அந்த உடன்படிக்கையில் அவங்க என்ன பண்ணல? நிலைத்திருக்கவில்லை. அவர் கீழ்ப்படியாமல் போய் எல்லாரும் என்ன செய்யப்பட்டாங்க? அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்க. அவங்களும் நிலை நிற்கல. ஆண்டவரும் அவங்க என்ன செய்தார்? நான் அவர்களை அரோசித்தேன், அவர்களை வெறுத்தேன். அங்க என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதிலிருந்து ஆணையிட்டேன்னு சொல்லி அவங்கள விலக்கி விட்டார். 10வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஓ, இன்றைக்கு பிரமாணங்கள்லாம் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? நம்முடைய இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பாவம் செய்ய முடியாதபடி இந்த உள்ளத்துல நியாயப்பிரமாணம் இருக்கிறது. எது தீமை, எது நன்மை என்று அறியக்கூடியது எங்க இருக்கிறது? நம்முடைய இதயத்துல என்ன பண்றது? உடன்படிக்கை இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு, உறுதியாக்குவதற்காக தான் வேத புத்தகமும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு உதவி செய்கிறார்கள். ஓ, நான் அப்பொழுது அவருடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். 11, 12. அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து
அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இந்த நாட்கள் எப்பொழுது வரும் என்று சொல்லி இப்ப பொதுவாக நம்ம எல்லாருக்குமே புது உடன்படிக்கை நம்ம வந்துட்டோம். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் இஸ்ரவேலர் ஆண்டவர் என்ன செய்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது புறஜாதியுடைய நிறைவு வரும் வரைக்கும் இஸ்ரவேலருடைய மனம் கடினப்பட்டு இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட எல்லாம் சும்மா கண்ணாப்பினான்னு எதையும் செய்யறது கிடையாது. அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கார். புறஜாதிகள்ல இவ்வளவு பேர் ரட்சிக்கப்படணும்னு ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். அந்த கணக்கு முடியும் போது அவர் என்ன செய்யறாரு, அந்த இஸ்ரவேல் மக்களை ரட்சிப்பார். அப்பதான் அவருடைய உள்ளத்துல என்ன எழுதப்படும், அந்த வசனங்கள் எழுதப்படும், ஆண்டவருடைய கட்டளைகள் எழுதப்படும், ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம் என்ன செய்யப்படும், அவருடைய இதயங்களிலே எழுதப்படும். எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட போது அப்படி கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயமா என்ன செய்வேன், மாற்றுவேன் சொல்லப்பட்டது போல அன்றைக்கு அதை என்ன செய்யும், நிச்சயமாய் அந்த நாட்கள் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இதுல ரொம்ப கிளியரா நான் எழுதுவேன், புது உடன்படிக்கை பண்ணுவேன், இஸ்ரவேலரோடு பண்ண உடன்படிக்கைலாம் சொல்லியிருக்காரு, எல்லாரோடும் சொல்லப்படல. இப்போ பிரஜாதிகளுக்கு முதலாவது ஆண்டவர் என்ன செய்யறார், அந்த உடன்படிக்கை நடைமுறைப்படுத்துகிறார். அடுத்ததாக என்ன பண்றாரு, அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பர் வச்சிருக்காரு. அந்த எண்ணிக்கை அங்கே வரும்போது, நிறைவேறும் போது புறஜாதியாருடைய ரட்சிப்பு பிறகு என்ன செய்யாது, புறஜாதியாருடைய ரட்சிப்பு பிறகு இருக்காது. அப்புறம் இஸ்ரவேலர் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அந்த வசனத்திலிருந்து நான் புரிந்து கொள்கிறேன். அந்த வசனம் இவங்க இருக்குன்னு இப்ப என்னால கரெக்டா ஞாபகம் இல்லை. நான் ரோமர் தான் நிச்சயமா தெரியும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. நான் எத்தனாவது வசனம்ப்பா? 11ஆம் அதிகாரம் 25, 26. இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக ரோமர் 11, மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவளுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவளுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. பாத்தீங்க, இதுல ஒரு குரூப் போட்ட மக்கள் ரட்சிக்கப்படுற வரைக்கும் அவங்க புறஜாதியாரோட எண்ணிக்கைன்னு வச்சிருக்காரு. இத்தனை கோடி பேர் புறஜாதியாளர் ரட்சிக்கப்படணும்னு வச்சிருக்காரு. எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அவர் ஒரு எண்ணிக்கை வச்சிருக்காரு. அது நிறையும் போது என்ன பண்றாராம், அது வரைக்கும் இஸ்ரவேலர் ஒரு பங்குக்கு கடினமான மனது, எல்லாருக்கும் இல்ல, ஒரு பங்கு கடினம் உள்ள மனதா இருப்பாங்க. அதுபோல இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் தான் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கப்படுகிற சீயோனின் அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார். நானுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடன் செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதிடும். இப்போ என்னுடைய பிலீஃப் அப்படின்னா, இஸ்ரவேலரோட அப்புறம் உடன்படிக்கை பண்ணும் நாள் ஒண்ணு இருக்கிறது. இப்ப நம்மோட கூட உடன்படிக்கை பண்ணா நம்ம புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அந்த ஒரு நிறைவு ஏற்படும் பொழுது, புறஜாதியாரோட ரட்சிப்பு நிறைவு ஆகும் போது அவங்களுக்கு என்ன செய்யறாரு, அவங்களோட புது உடன்படிக்கை பண்ணி அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய இதயங்களிலே அந்த புதிய உடன்படிக்கை என்ன செய்கிறார், எழுதுகிறார். அப்போ இஸ்ரவேல் எல்லாரும் அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவாரு. புரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 8ஆம் அதிகாரத்துல 12 வாசிட்டோமா? 11, 12 வாசிச்சாச்சா? வாசிச்சாச்சு. 13 மட்டும் வாசிங்க. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போகுங்காலம் சமீபத்திருக்கிறது. ஆமென். இப்போ 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா,
சின்ன பையன்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாரும் அவரை அறிந்து கொள்வார்கள். ஏன்னா கர்த்தரை அறிந்து கொள்ள மற்றவங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அவரும் என்ன செய்யறான், அவருடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல அந்த காரியத்தை அவர் என்ன செய்ய போகிறார். இஸ்ரவேல் வேலைக்கடத்துல எல்லாரையும் ரட்சிக்க போகிறார், சிறியவர் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் இருந்துச்சு. புது உடன்படிக்கை என்ன செய்யறார், ஏற்படுத்துது. இந்த புது உடன்படிக்கை வந்தனால அந்த பழைய உடன்படிக்கை என்ன ஆயிடுச்சு, பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபத்திற்கு. அப்போ அந்த பழைய உடன்படிக்கை, நியாயப்பிரமாணத்தினால் பட்ட உடன்படிக்கை முற்றிலுமா என்ன செய்யும், அழிந்து போய்விடும் அல்லது மாற்றப்பட்டு விடும். ஜெபம் செய்வோம். கொஞ்சம் கடினமான பகுதி தான் இதெல்லாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகக்கூடிய காரியம் அல்ல. ஆனாலும் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. ஃபியூச்சர்ல எல்லாத்தையும் நம்ம நல்லா கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்காக தான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதை நினைச்சீங்க, கற்றுக் கொடுங்க எல்லாத்தையும். இனி வர்ற வசனங்கள் வர வர 11ஆம் அதிகாரத்திலிருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வசனங்கள் போகும். அது வரைக்கும் இது ஒப்பிடுறது கொஞ்சம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம கற்றுக்கொள்வோம், ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் தாப்பனை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அன்பு தாப்பனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை ஆசீர்வாதத்துக்கு வந்து அழைத்திருக்கிறீர், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறவர்களா அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, சில கஷ்டமான சூழ்நிலைகள், இருளான சூழ்நிலை வழியா நாங்கள் சென்றாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். எங்களை வழிநடத்துகிறவராய், எங்களை போதிக்கிறவராய், எங்களை ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர், ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்னும் அன்பிலே வளர்ந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பிறரோடு வாழுகிற வாழ்க்கையிலும் எங்களுடைய அன்பு வெளிப்பட்டு மற்றவர்களுக்கு கனி தரும் ஒரு செடிகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். குடும்பத்தின் தேவைகளை சந்தியும், எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலையை தாரும். நெடுநாள் காத்திருப்பது இழைப்பை உண்டாக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால நாங்கள் விரும்புகிற காரியத்தை சீக்கிரமாய் தேவன் கொடுத்து, கிருபையாய் கொடுத்து, ஆண்டவரே ஒரு இளைப்பாறுதலை நீ தர வேண்டும் என்று கேட்கிறோம். குடும்பங்களை இளைப்பாறுதல் தாங்க, சமாதானம், சந்தோஷம் பெருகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும். பிள்ளைகள் மேல, பேர பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் மேலும் உடைய கிருபை பெருகட்டும். காத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.